ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு பே மாடிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன்னா, இப்போ சில டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பே பாக்ஸை எடுத்தாச்சு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேடுமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் போடுவோம். நம்ம பே கடாய் ஸ்டேடியம், ஜி ஸ்டேடியம் இதில் போடுவோம். ஸோ எல்லாத்தையுமே கொட்டியாச்சு. ஸோ இந்த பே ரிவீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜைஃபைட் எக்ஸ்காலிபர் நேற்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அது இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை ஓரம் வச்சிடலாம். அடுத்து நம்மக்கிட்ட தலைவன் அல்டிமேட் வால்ட்ரேக். பட் இதோட டிரைவருமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு, வச்சுக்காதீங்க. அண்ட் இதோடைய டிஸ்க் நம்மக்கிட்ட இருக்குது, பட் டிரைவர் தான் இல்லை. ஸோ அல்டிமேட் வால்ட்ரேக். அண்டு இது ஒரு பழைய பார்ட் தூக்கி போட்டோம். அண்ட் இதுவும் இருக்குது. இது பேர் நான் நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன், யாரும் அந்தளவுக்கு இன்னும் பண்ணல. ஸோ இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மக்கிட்ட எல் கியர் இருக்குது. ஸோ இது வர வச்சுருவோம். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் பே கைஸ். நம்மக்கிட்ட ஒரு டக்கராட்டாமி பே இருக்குது. அது இந்த வால்ட்ரேக் மட்டும்தான். விக்ட்ரி வால்ட்ரேக் ஒரிஜினல் டக்கராட்டாமி பே. ஸோ இதையும் ஓர வச்சிடலாம். அண்ட் கிரேட்டஸ்ட் ரஃபேல். ஸோ இது நான் சொல்லியிருந்தேன், இதோடைய டிரைவர் தான் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வேர்ல்ட் ஸ்ப்ரிகன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது கிரேட்டஸ்ட் ரஃபேல் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஃபைனலி நேற்று பார்த்த வேர்ல்ட் ஸ்ப்ரிகனும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா ஹீலியாஸோடது. ஸோ எல்லாம் குழப்பி தான் இருக்குது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதையும் ஓரம் வச்சுருவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவோட மெயின் திங்கே. இதை வச்சு தான் மாடிஃபிகேஷனே பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவருக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இந்த ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங்கோட ஒன்று சேர்த்தோன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட டைட்னஸ் ப்ளஸ் அதோடைய டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை அதிகமாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான டூலை தான் எடுக்க போகிறோம். டூல் எங்கடா போச்சு? அது ஒரு இதுதான் நம்மளுடைய டூல் இன்னைக்கான வீடியோவில். ஸோ இந்த டிரைவரை பிரித்து மேய்ஞ்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். ஸோ தயாரா? வாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் இதோடைய 2 ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். நான் இந்த எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக வச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்த ஸ்ப்ரிங். ஸோ இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா மர்ஜ் பண்ண போகிறோம். இந்த 2 ஸ்ப்ரிங்கையும் மர்ஜ் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா, இந்த ஒரு எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த எண்டையும், அதாவது லைக் இப்படி ஜாயின் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி ஒன்றா ஆக்க போகிறோம். ஸோ அதை நான் ஒன்றாக்கிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஸ்ப்ரிங்குமே உள்ளே மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்படி மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதை எடுத்து இதில் மாட்டணும். ஸோ டைட்டாக இருக்குது. ஓகே மாட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, மை காட். ஓகே, இந்த பார்ட் எடுத்து இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஓகே கைஸ், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இதில் போட்டுருவோம். தப்பாக இருக்கே. ஓகே கரெக்டாக போட்டாச்சு. இப்படி போட்டு அண்ட் நம்ம திரும்பவும் இந்த பார்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்ப்ரிங் லோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோடைய டிஃப்ரென்ஸ் ரொம்பவே தெரியும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிரைவரே இல்லாத வால்ட்ரேக், பாவமாக இருக்க வால்ட்ரேக், இந்த டிரைவரை போடுவோம். ஸோ டைட்டாக இருக்குது, திருப்பவே முடியல. ஓ மை காட், ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போச்சு. தள்ளு.
தெம்பில்ல கைஸ். ஸோபா இதுங்களும் சரி பண்ணுதே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் மாட்டிட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு பல கடினங்கள் கழிச்சு. இதோடைய டீத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். கிளிக் சவுண்ட் நீங்களே கேட்டிங்கன்னா தெரியும். இட்ஸ் தட் ஹார்ட் கைஸ். இப்போ இதுதான் உண்மையான அல்டிமேட் வேல்ட்ரேக். ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு காம்போவோட இருக்குது. ஸோ இது ஒரு டெஸ்ட் பேட்டில் நம்ம போட்டு பார்த்துருவோமா? ஸோ நம்ம நேற்று வாங்கின புது ஜைஃபைட் எக்ஸ்கேலிபரோடவே டெஸ்ட் பேட்டில் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்வாட் லான்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அண்டு பழைய லான்ச்சரையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ வாங்க, எப்போவுமே ஸ்வாட் லான்ச்சர் இஸ் மேட் ஃபார் ஜைஃபைட் தான். போட்டுக்கலாம், ரெடியாக வச்சுக்கலாம். அண்டு ஃபஸ்ட் நம்ம வேல்ட்ரேக் விட்டுடலாம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்பலாம் டான்ஸ் ஆடாது. பட் ஆனால் இது டான்ஸ் ஆடி சூசைட் பண்ணிக்கும். ஸோ 3, 2, 1 let it. சொன்ன மாதிரியே டான்ஸ் ஆடுது. ஸோ இந்த எக்ஸ்கேலிபர் எவ்வளோ பவர்னா பர்ஸ்ட் பண்ணும்ல, எல்லா பிளேடையுமே ஒரு பர்ஸ்ட் மோடில் பர்ஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம இப்போ பண்ண இந்த மாடிஃபிகேஷனில் இது பர்ஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இட்ஸ் லிட்ரலி அன்பர்ஸ்டபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இது லிட்ரலி அன்பர்ஸ்டபிள். ஸோ பட் ஆனால் இது உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக பண்ணி டிரைவர் எதாவது போயிடுச்சுன்னா என்ன வந்து குத்தம் சொல்லாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். என்னடா இது, ஓகே ரெடியாக வச்சுப்போம். ஓகே 3, 2, 1 let it. Oh my god, the winner is நம்ம மாடிஃபை பண்ண பேட்டரி. லிட்ரலி 0 கிளிக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 0 கிளிக்ஸ். இன்னும் ஸ்டில் அங்கேயே தான் இருக்குது. பட் ஜைஃபைட் எக்ஸ்கேலிபர் அந்த ஒன் ஷாட் மோடுக்கே வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த மாடிஃபிகேஷன் இந்த பேவை எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற்றிருக்குன்னு. நம்ம இந்த ஜைஃபைட் எக்ஸ்கேலிபருக்கு போட்டு பார்க்கக்கூடாது. நம்ம போட்டு பார்ப்போம், காசா பணமா. ஓகே, ஜைஃபைடுக்கு எப்படி இருக்குமோன்னு எனக்கு கியூரியஸாக இருக்குது. ஓகே, திருப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே மாட்டிட்டேன். ஐயோ ஓகே கைஸ், ஃபைனலி மாட்டிட்டேன். இதுக்குமே ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஜைஃபைட் எக்ஸ்கேலிபர் கொஞ்சம் வீக்காக இருந்தால் தான் ஸ்வாடோடைய கிமிக் இருக்கும். ஸோ நம்ம பழசே போட்டுடலாம். ஓல்டு இஸ் கோல்டு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இது போட்டுருவோம். நம்ம வேல்ட்ரேக்கு இப்போ பவர்ஃபுல்லாக மாற்றிட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ பே மாடிஃபையை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை, see you.